பக்காத்தான் தலைமையிலான அரசாங்கத்திற்கு பேராதரவு அளித்து வந்த இந்தியர்களையும் சீனர்களையும் பக்காத்தான் அரசு இழக்கக்கூடாது என்று டிஏபியின் கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியர்கள் சீனர்கள் தொடர்பான சிக்கல்களை அரசு விரைந்து கவனிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக தமிழ் பள்ளி சீன பள்ளி விவகாரங்கள் இந்தியர்களும் சீனர்களும் அரசாங்கத்தின் மீது அதிருப்தியில் இருந்தால் அது தேர்தலின் போது பக்காத்தானுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் கணபதி ராவ் குறிப்பிட்டார். பக்காத்தான் அரசு மீண்டும் இந்தியர்களின் நம்பிக்கையை பெற கோயில்கள் தொடர்பான சிக்கல்களுக்கு மேலும் கவனமாக செயல்பட வேண்டும் என்றும், அரசு திட்டங்களில் இந்தியர்களும் சீனர்களும் விடுபட்டு விடக்கூடாது என்பதில் அரசாங்கம் மேலும் முனைப்புடன் இருக்க வேண்டும் என்றும் கணபதி ராவ் கேட்டுக்கொண்டார். ரிஃபார்மசி என்பது வெளிப்படைத்தன்மையான அரசு செயல் திட்டங்களால் மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவது என டிஏபியின் கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ் பக்காத்தானுக்கு நினைவூட்டினார். நெகிரி செம்பிலான் தேர்தலில் பெரிக்காத்தான் சின்னத்தில் போட்டியிடாமல் பெசாத்து வேட்பாளர் பெசாத்துவின் சின்னத்திலேயே போட்டியிடுவார்கள் என்று அக்கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ முகைதீன் யாசின் தெரிவித்துள்ளார். ஜொகூரில் பெரிக்காத்தான் அடைந்த படு தோல்வியில் இருந்து பெசாத்து பாடம் கற்றுக்கொண்டதாகவும், பெசாத்துவின் உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட குழப்பங்களை தவிர்க்க பெசாத்து தனி சின்னத்தில் போட்டியிடுவதாகவும் தான்ஸ்ரீ முகைதீன் யாசின் கூறினார். நெகிரி செம்பிலான் தேர்தலுக்கு பின்னர் பெரிக்காத்தானில் தொடர்ந்து நீடிப்போமா என்பது குறித்தும் பெசாத்து தலைமை முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். பெரிக்காத்தான் கூட்டணிக்குள் நிலவும் குழப்பங்களையும் சர்ச்சைகளையும் மூடி மறைக்க வேண்டியதில்லை, ஆனால் தேர்தல் காலம் என்பதால் அமைதியாக இருப்போம் என்று அவர் குறிப்பிட்டார். கூட்டணி கட்சிகள் இடையிலான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் நெகிரி செம்பிலான் வேட்பாளர்களை பெசாத்து அறிவிக்கும் என்றும் தான்ஸ்ரீ முகைதீன் யாசின் கூறினார். கடந்த வாரம் தனது பச்சிளம் குழந்தையை கொலை செய்ததாக ஒரு பல்பொருள் அங்காடி விற்பனை பெண் மீது இன்று நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. செவ்வாய் அன்று 23 வயதை எட்டிய சித்தி நூர் வஹீதா ஜைனுடீன் சுபாங்கியாவில் உள்ள USJ 14 உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஜூலை 7ஆம் தேதி காலை 5 மணி முதல் மாலை 5:30 மணிக்குள் இக்குற்றத்தை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். குற்றச்சாட்டின் தன்மை மற்றும் அதற்கான தண்டனை புரிந்ததா என்று நீதிமன்ற மொழிபெயர்ப்பாளர் கேட்டபோது அவர் தலையசைத்தார். கொலை தொடர்பான வழக்குகள் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. தண்டனை சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் உள்ள இந்த குற்றச்சாட்டு மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனைக்கும், மரண தண்டனை விதிக்கப்படாவிட்டால் 12 பிறம்படிகளுக்கும் வழிவகை செய்கிறது. இணையவழி மோசடி கும்பலை நடத்தி வந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் இங்கு மேற்கொள்ளப்பட்ட 2 சோதனைகளில் 18 சீன நாட்டு குடிமக்களை காவல்துறை கைது செய்துள்ளது. மாவட்ட காவல் தலைமையகம் திங்களன்று மேற்கொண்ட நடவடிக்கைகளின் போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரும் ஆண்கள் என்று பேரா காவல்துறை தலைவர் டாக்டர் முகமது அல்வி ஜைனால் அபிடின் தெரிவித்தார். லாலுவான் ஈப்போ பெர்மாய் 3 அபார்ட்மெண்ட் ஈப்போ ஹில் பெர்மாயில் உள்ள ஒரு குடியிருப்பில் மேற்கொள்ளப்பட்ட முதல் சோதனையில் 10 சீன நாட்டு குடிமக்கள் கைது செய்யப்பட்டனர். அதே நேரத்தில் லாலுவான் தாசிக் தீமோர் 5 தமான் தாசிக் இந்திராவில் உள்ள ஒரு வீட்டில் மேலும் 8 பேர் தடுத்து வைக்கப்பட்டனர். இணையவழி மோசடி நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் மடிக்கணினிகள், கைபேசிகள் மற்றும் பிற உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு மின்னணு சாதனங்களை காவல்துறை பறிமுதல் செய்ததாக அவர் ஒரு அறிக்கையில் இன்று தெரிவித்தார். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு 78,000 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அல்வி கூறினார். 3ஆம் தரப்பினருக்கு சொந்தமான நிதி ஆவணங்கள் மற்றும் வங்கி கணக்குகளை தவறாக பயன்படுத்தி இணைய வழி மோசடியை எளிதாக்குவதற்கு இச்சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக ஆரம்ப கட்ட தடயவியல் பகுப்பாய்வு சுட்டிக்காட்டியது. இந்த வழக்கு மோசடி மற்றும் குற்ற சதி ஆகியவற்றுக்காக தண்டனை சட்டத்தின் பிரிவு 420 மற்றும் பிரிவு 120B ஆகியவற்றின் கீழும் செல்லுபடியாகும் பயண ஆவணங்கள் இல்லாமல் மலேசியாவிற்குள் நுழைந்ததற்காக அல்லது விசா காலம் முடிந்ததும் தங்கியதற்காக குடிநுழைவு சட்டம் 1959 63 பிரிவு 6(1)(c) கீழும் விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலுக்கான தேர்தல் ஒப்பந்தம் குறித்து பரிசான் நேஷனலுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதற்காக பாஸ் கட்சியை பெசாத்து தலைவர் முகைதீன் யாசின் கடுமையாக சாடியுள்ளார்.
மற்ற பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணி கட்சிகளையோ அல்லது கூட்டணியின் உச்சமன்றத்தையோ கலந்து ஆலோசிக்காமலோ அல்லது ஈடுபடுத்தாமலோ பாஸ் கட்சி பரிசான் நேஷனலுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக மொஹிதீன் கூறினார். பாஸ் கட்சியின் தன்னிச்சையான முடிவுகளால் பெர்சாத்து ஏமாற்றமடைந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். ஜொகூர் தேர்தலிலும் இப்போது நெகிரி செம்பிலான் தேர்தலிலும் பரிசான் நேஷனலின் வேட்பாளர்களை ஆதரிக்குமாறு பாஸ் தலைவர்கள் விடுத்த அழைப்புகள் பரிசான் நேஷனலின் உச்சமன்றத்தால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பரிகாத்தான் நேஷனல் துணைத் தலைவரான மொஹிதீன் வரவிருக்கும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல் குறித்து விவாதிக்க கூட்டணி ஞாயிற்றுக்கிழமை கூட இருந்ததாகவும், ஆனால் பரிசான் நேஷனல் உடன் ஒத்துழைக்க பாஸ் எடுத்த முடிவின் காரணமாக கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இது கூட்டணியின் திசையை உள்ளடக்கி இருப்பதால் பரிகாத்தான் நேஷனல் உச்சமன்றத்தில் இது முன்னரே விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பாஸ் தலைவர்களின் அண்மைய அறிக்கைகள் மலேசியாவை பல்வேறு இனங்கள் மற்றும் நம்பிக்கைகளை கொண்ட ஒரு நிலையான, அமைதியான மற்றும் நல்லிணக்கமான நாடாக பாதுகாப்பதில் பரிகாத்தான் நேஷனலின் அர்ப்பணிப்பு குறித்து மக்கள், குறிப்பாக இளம் மலேசியர்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டினார். நெகிரி செம்பிலான் தேர்தலுக்கு முன்னதாக பரிசான் நேஷனலுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் பாஸ் தன்னிச்சையாக செயல்பட்டதாக பெசாத்து தலைவர் மொஹிதீன் யாசின் கூறிய குற்றச்சாட்டுகளை பரிகாத்தான் நேஷனல் தலைவர் அமாட் சம்சூரி முக்தார் மறுத்துள்ளார். இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் பாஸ் கட்சியின் உதவி தலைவராகவும் இருக்கும் சம்சூரி ஆகஸ்ட் 1ஆம் தேதி தேர்தலுக்கான தேர்தல் ஒப்பந்தம் குறித்து பரிசான் நேஷனலுடன் பேச்சுவார்த்தை நடத்த தாம் ஒப்புதல் அளித்ததாக கூறினார். பெசாத்து தலைவர் வெளியிட்ட அறிக்கையை குறிப்பிட்டு அனைத்து ஆரம்ப கட்ட கலந்துரையாடல்களும் கட்சிகள் உடனான சந்திப்புகளும் பரிகாத்தான் நேஷனல் தலைவர் என்ற முறையில் தனது அறிவுக்கு உட்பட்டு ஒப்புதலோடும் நடத்தப்பட்டன என்று அவர் கூறினார். இந்த விஷயங்கள் பின்னர் இன்றைய கூட்டத்தில் பரிகாத்தான் நேஷனல் உச்சமன்றத்தால் இறுதி செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். நெகிரி செம்பிலான் மாநில இடங்களை பாஸ், பவாசான், கராக்கான் மற்றும் MIPP கட்சிகளுக்கு இடையே ஒதுக்கீடு செய்ய பரிகாத்தான் நேஷனல் உச்சமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளதாக சம்சூரி கூறினார். கூட்டணியின் சின்னத்தின் கீழ் பரிகாத்தான் நேஷனல் வேட்பாளர்கள் மாநில தேர்தலில் போட்டியிடுவார்கள் என்பதற்கும் மன்றம் ஒப்புக்கொண்டதாகவும் அவர் கூறினார். மற்ற பரிகாத்தான் நேஷனல் கூட்டணி கட்சிகளுடன் கலந்து ஆலோசிக்காமலும் கூட்டணியின் உச்சமன்றத்தின் ஒப்புதலை பெறாமலும் தேர்தல் ஒப்பந்தம் குறித்து பரிசான் நேஷனல் உடன் பேச்சுவார்த்தை நடத்தியதற்காக பாஸ் கட்சியை மொஹிதீன் விமர்சித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவுக்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொண்ட சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் இது சுற்றுப்பயணம் மட்டும் அல்லாமல் இரு நாடுகளுக்கு இடையிலான நட்பு முறை முதலீட்டு பங்களிப்பையும் உள்ளடக்கியது என தெரிவித்தார். பிரதமர் அன்வார் அவருடைய அமைச்சர்கள் மட்டுமின்றி மாட்சிமை தங்கிய மாமன்னரும் சுல்தான்களும் வழங்கிய பரிசுகளில் அவர்களுடைய பண்பான குணத்தையும் காட்டுவதாக தர்மன் சண்முகரத்னம் தெரிவித்தார். அண்டை நாடுகளான மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான வர்த்தகத்தை மட்டுமல்லாது போக்குவரத்திற்கும் பொதுத்துறைகள் சார்ந்த முக்கிய கலந்துரையாடல்கள் நிகழ்ந்ததாகவும் சிங்கப்பூர் அதிபர் தெரிவித்தார். விரைவில் மலேசியாவுக்கான சிங்கப்பூரின் பொது போக்குவரத்திற்கு முக்கிய முடிவுகளை சிங்கப்பூர் அரசும் மலேசிய அரசும் மேற்கொள்ளும் என்றும் தர்மன் சண்முகரத்னம் நம்பிக்கை தெரிவித்தார். வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறவிருக்கும் நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் பரிசான் கூட்டணி 25 சட்டமன்றங்களில் மட்டுமே போட்டியிடும் என்று அறிவித்துள்ள நிலையில் மற்ற 11 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் குறித்து பரிசான் இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று அம்னோ துணைத் தலைவரும் ரந்தாவ் சட்டமன்ற வேட்பாளருமான டத்தஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். ஜூலை 18ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யப்படவிருக்கும் நிலையில் பரிசான் அறிவிக்காத 11 சட்டமன்ற தொகுதிகள் குறித்தான பரிசானின் நிலைப்பாட்டை விரைவில் தெரிவிப்பதாக அவர் கூறினார். 2023 நடைபெற்ற நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் பரிசான் 17 சட்டமன்றங்களில் மட்டுமே போட்டியிட்டது. 2018 நடைபெற்ற நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் பரிசான் 36 சட்டமன்றங்களிலும் போட்டியிட்டு 16 சட்டமன்றங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.